ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு எலகன் ஸ்ட்ரக்சர். மதுரையோட பிரைம் லொக்கேஷனான மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்ட் கிட்ட 1 கிலோமீட்டர் ரேடியஸ்குள்ளே லொக்கேட் ஆகிருக்கிற ப்ரீமியம் 4 BHK வித் ஹோம் தியேட்டர் அண்ட் ஜிம் ப்ராப்பர்ட்டி பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கார் பார்க்கிங்கோட என்ட்ரன்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா சவுத் ஃபேஸிங்கில் இருக்குது. இந்த வீட்டோட லேண்ட் ஏரியா பார்த்துக்கிட்டிங்கன்னா 5.5 சென்டில் அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டோட பில்டப் ஏரியா பார்த்துக்கிட்டிங்கன்னா 4035 ஸ்கொயர் ஃபீட்டில் பண்ணியிருக்காங்க. 2 கார் நிப்பாட்டுற மாதிரி ஒரு பெரிய கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. வீட்டோட மெயின் என்ட்ரன்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஈஸ்ட் ஃபேஸிங்கில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. பொதுவாக எல்லா வீட்லேயும் மெயின் டோர் மட்டும் டீக்குட்டில் போடுவாங்க. ஆனால் இந்த வீட்டில் மெயின் டோர் மட்டும் இல்லாமல் விண்டோஸ் எல்லா டோர்ஸுமே இந்த வீட்டில் லொக்கேட் ஆகிருக்கிற ரூம்ஸோட டோர்ஸ், மெயின் டோர், விண்டோஸ் எல்லாமே வந்து டீக்குட்டில் போட்டிருக்காங்க. அண்ட் ஸ்பெஷலாக வந்து எல்லா டோர்ஸோட ஹைட் பார்த்திங்கன்னா 8 ஃபீட்டில் கொடுத்துருக்காங்க. வீட்டுக்குள்ளே என்ட்ரான உடனே ஒரு சின்ன ஃபாயர் இருக்குது. ஃபாயர்லேருந்து வந்தோம் அப்படின்னா இங்கே ஒரு கிராண்ட் லிவிங் ஹால் இருக்குது. இந்த ஹாலோட சைஸ் பார்த்திங்கன்னா 21/17 ஃபீட்டில் அமைஞ்சிருக்கு. ஹை சீலிங்கோடு இருக்கிற இந்த ஹாலில் ஒரு கிராண்ட் சாண்டிலியர் லைட் கொடுத்துருக்காங்க. அந்த ஹை சீலிங்லேயே ஒரு ஃபால் சீலிங்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இங்கே ஒரு கிராண்ட் பேனலிங் இருக்குது. இங்கே ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர் இருக்குது. யூஸ்வலாக இபி டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸை வந்து பார்த்திங்கன்னா ஃபாயரில் வைப்பாங்க. பட் இந்த வீட்டில் அதை இந்த பேனலிங்கில் ஹிடன் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ கெஸ்ட் என்ட்ரு ஆகும்போது இபி டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸ் வந்து ஒரு டிஸ்டர்பிங் ஃபீச்சராக இருக்காது. இங்கே ஒரு கிராண்ட் டிவி யூனிட் கொடுத்துருக்காங்க. இதில் 75 to 95 இன்ச் டிவி வரைக்கும் செட் பண்ணலாம். இந்த ஹாலில் ப்ரொவைட் பண்ணியிருக்க ஃபர்னிச்சர்ஸ் எல்லாமே வந்து இன்க்ளூடட். கிரவுண்ட் ஃப்ளோரில் 2 பெட்ரூம் அவைலபிளாக இருக்குது. ஃபர்ஸ்ட் பெட்ரூம் வந்து ஹாலில் இருந்து என்ட்ராகிற மாதிரி இருக்குது. இந்த பெட்ரூம்குள்ளே என்ட்ரான உடனே ஒரு ஃப்ரெஷ் ஃபீலிங் கிடைக்கிற மாதிரி ஒரு வைட் விண்டோ வென்டிலேஷனுக்காக கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம் 16/10ன்ற சைஸில் கொடுத்துருக்காங்க. வால் பேனலிங்கோட ஒரு கிங் சைஸ் பெட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஃபால் சீலிங், கப்போர்ட், டிவி யூனிட், ட்ரெஸ்ஸிங் யூனிட், அட்டாச்சு பாத்ரூம் சொல்லிட்டு இப்படி எல்லா ஃபெசிலிட்டியுமே அவைலபிளாக இருக்குது. ஒரு பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டரோட கிச்சன் அண்ட் டைனிங் ஹால் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. மெய்ட் அண்டு கேஸ்க்கு வந்து ப்ரைவேட் அக்சஸ் யூட்டிலிட்டி ஸ்பேஸில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. எவ்ரிடே பேண்ட்ரி ஐட்டம்ஸை ஈஸியாக அக்சஸ் பண்ண அலுமினியம் பேனல், அப்புறம் டிரான்ஸ்பரண்ட் கிளாஸ் அண்ட் ப்ரொஃபைல் லைட்டிங்கோட ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டோட காமன் ஏரியா எல்லாமே பார்த்துக்கிட்டிங்கன்னா லிவிங் ஹால், கிச்சன், டைனிங் ஹால் இது எல்லாமே ஃப்ளோரிங் வந்து இட்டாலியன் மார்பிள்ஸில் பண்ணியிருக்காங்க. டைனிங் ஹாலில் ஒரு அழகான டைனிங் டேபிள் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஒரு 6 to 8 மெம்பர்ஸ் சாப்பிட்ற மாதிரி. பூஜா யூனிட்டுக்கு டைனிங் ஹாலில் இருந்தே அக்சஸ் கொடுத்துருக்காங்க. பேக்யார்டுக்கும் டைனிங் ஹாலில் இருந்து தான் அக்சஸ் கொடுத்துருக்காங்க. டைனிங் ஹாலில் உள்ள வேனிட்டியை ஸ்பெஷலைஸ்டாக டிசைன் பண்ணியிருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோரில் செகண்ட் பெட்ரூமுக்கு வரும். இந்த பெட்ரூமோட அக்சஸ் டைனிங் ஹாலில் இருந்து இருக்குது. வால் பேனலிங்கோட ஒரு கிங் சைஸ் பெட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. சேம் லைக் நம்ம ஃபர்ஸ்ட் பெட்ரூமில் பார்த்த மாதிரியே வென்டிலேஷனுக்கு ஒரு வைட் விண்டோ கொடுத்துருக்காங்க. டிவி யூனிட், கபோர்டு, ட்ரெஸ்ஸிங் யூனிட் அண்ட் அட்டாச்சு பாத்ரூமோட இந்த பெட்ரூமை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமோட சைஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா 10/15 அமைஞ்சிருக்கு. அண்ட் இதோட ஃப்ளோரிங் பார்த்திங்கன்னா வெர்மோரா டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டில் உள்ள எல்லா பெட்ரூமோட டைல்ஸுமே வெர்மோரா டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம ஹை சீலிங்கிறதுனால ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருந்து லிவிங் ஹால் அக்சஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான வேர்ல்டில்
எவ்ரிடே ஒர்க் அவுட் அண்ட் வீக்லி ரிலாக்ஸேஷன் ரொம்பவே முக்கியம்னு சொல்லி டாக்டர்ஸ் ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாங்க. இந்த மாடர்ன் பிஸி லைஃப்பில் நம்ம வெளியில் போய் ஒர்க் அவுட் பண்ணுறதோ இல்லை வீக்லி ரிலாக்ஸேஷனுக்கு வெளியில் போகிறதோ ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அதை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு தான் இங்கே ஒரு ஜிம் ரூமும் ஹோம் தியேட்டரும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த ஜிம் ரூம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஹெவி எக்யூப்மெண்ட்ஸை தாங்குற மாதிரி ஹார்ட் கோர் டைல்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் வீட்லேயே ஒர்க் அவுட் பண்ணலாம், 6 பேக் வைக்கலாம். இந்த ஹோம் தியேட்டரும் ஃபுல்லி தியேட்டர் செட்டப்பில் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து வீக்லி வெளியில் தான் போய் படம் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை, வீட்லேயே உங்கள் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஸோ வீட்லேயே உங்கள் ஃபேமிலியோட ஒரு மூவி நைட் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் 2 பெட்ரூம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. 2 பெட்ரூமே மாஸ்டர் பெட்ரூம் சைஸில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இங்கே வால் பேனலிங்கோட கிங் சைஸ் பெட்டு, ஃபால் சீலிங், டிவி யூனிட், இப்படி எல்லா ஃபெசிலிட்டியோடையுமே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ஆல்சோ இந்த பெட்ரூம்ஸில் அட்டாச்டு பாத்ரூமும் இருக்குது. ரூம் விட்டு வெளியே வந்த உடனே ஒரு காமன் பால்கனி அவைலபிளாக இருக்குது. இது ரொம்ப பெரிய பால்கனி. இந்த பால்கனியில் இருந்து தான் உங்களுக்கு டெரஸ்க்கு அக்சஸ் கொடுத்துருக்காங்க. இப்படி ஒரு ப்ரைம் லொக்கேஷனில் ஃப்ரெஷ் ஏர் ப்ரீத் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். அதையும் இந்த வீட்டில் வந்து ஃபுல்ஃபில் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு சின்ன ஃபேமிலி டைம் இல்லை ஒரு பார்ட்டி ஹோஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த பிளேஸ் வந்து ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த வீட்டோட ப்ரைஸ் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா 4 crores 10 lakhs. இந்த வீட்டில் இருந்து 1 கிலோமீட்டர் ரேடியஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா சிவா டெக்ஸ்டைல்ஸ் இருக்குது, மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்ட் இருக்குது, சரவணா ஸ்டோர்ஸ் இருக்குது, மீனாட்சி மிஷன் ஹாஸ்பிட்டல் இருக்குது, மகாத்மா ஸ்கூல் இருக்குது. ஸோ இது எல்லாமே 1 கிலோமீட்டர் ரேடியஸ்குள்ளே இருக்குது. இப்படி ஒரு ப்ரைம் லொக்கேஷனில் இந்த மாதிரி ஒரு வீடு அமையாது, மிஸ் பண்ணிடாதீங்க. பர்சனலாக சைட் விசிட் பண்ணணும் அப்படின்னா கீழே உள்ள இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் ஆர் கால், எனிதிங் இஸ் ஃபைன். இதே மாதிரி உங்களோட வீடை ப்ரொமோட் பண்ணணுன்னாலோ இல்லை ஹோம் டூர் கொடுக்கணும் அப்படின்னாலோ ப்ளீஸ் காண்டாக்ட் த சேம் நம்பர். பாய்.